நீங்கள் பல ஜனரஞ்சக படங்கள் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைப்படங்களும் பண்ணியிருக்கீங்க. இது 2 படங்களையும் எடிட் பண்ணுறதுல முறையில் வித்தியாசம் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா என்ன விஷயம்னா, அதுதான் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டார்கெட் ஆடியன்ஸுன்னு. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். யாருக்கோசம் இந்த படம் எடுக்கிறோன்றது ஓரளவுக்கு தெளிவாக ஒரு டைரக்டருக்கு மைண்டில் இருந்ததுன்னா எந்த படம் இருந்தாலும் அதை சக்ஸஸ் பண்ண முடியும், நல்லா எடுத்தா ஆஃப்கோர்ஸ். பட் என்னென்னா, எந்த இப்படியும் இல்லாமல் சில வாட்டி என்ன ஆகிடும்னா, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் சில வாட்டி மாட்டிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதுதான் ஏதோ நியூ கமர்ஸ் வந்து நீ யாருக்கோசம் இந்த படம் எடுக்கிறேன்றது இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு காமன் ஆடியன்ஸ் எல்லா தியேட்டருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் அது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ளே இருக்கணும், எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். அதே நீ வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி, இது வந்து கம்மி பேர் பார்த்தா கூட பரவாயில்ல, பட் இன்டர்நேஷ்னலாக பண்ணோன்னா அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் மேஜராக டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ட்ராமா. அந்த ஹோல் ட்ராமாவே ஒன்று வந்து எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். நம்ம இப்போ கமர்ஷியல் சினிமா எக்ஸாஜரேட்டும், ஒரு ஹீரோ வராருன்னா ஹீரோவை எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு 4 ஷாட் போட்டு மியூசிக் போட்டு அவரை பில்டப் பண்ணி எடுத்துன்னு வரோம். அவர் வந்தாருன்னா ஃபைட் பண்ணாருன்னா ஸோ எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கும். பட் அதே இப்போ ரியலிஸ்டிக் சினிமானா எங்கே போகுது, அது போகிறது வந்து ஃபெஸ்டிவல், அது போகிறது வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட்ஸ், இல்லைன்னா வேறு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபெஸ்ட். இப்படி போகும்போது அது எங்கே கம்பீட் பண்ண போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்க முடியும். ஸோ அங்கே வந்து ஓவர் ட்ராமடைசேஷனே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலில் கான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் அனுப்புனீங்கன்னா அங்கே வந்து ட்ராமாவே பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு ஒப்பாரை பண்ணுறாங்க, இது அழறாங்க, இந்த செத்து போனப்போன்றது ஒரு நார்மல் விஷயம். பட் அவங்களுக்கு அது புதுசு. ஸோ அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க இதையே புதுசாக பார்ப்பாங்க. ஓ, இது என்னது இவ்வளோ இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும் எந்த ஆடியன்ஸுக்கு என்ன படம் காமிக்கிறோம்.